அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் எந்த தகவலை நம்புறது, எந்த தகவலை நம்பாமல் இருக்கிறதுன்ற ஒரு வேதனை எனக்குள் தொற்றி கொண்டு விட்டது. நான் ஒரு தகவலை நம்பி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அந்த தகவல் திடீர்னு வெடிஞ்சு பார்த்தா அப்படியே நேர்மாறாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள் எந்த தகவலாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப குழம்பிக்க வேண்டாம், உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள், பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல் தகவல், அல் ஜசீரா என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, இம்மா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள் பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் வராரு, நியூக்ளியர் டாக் இல்லாமல் மறுபடியும் அவர் பேசுறதுக்கு வராரு அப்படின்ற ஒரு தகவலை வெளியிடுறாங்க அல் ஜசீரா. சரி, நான் இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். என்ன பண்ணேன், உடனே போய்ட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலான ஊடகங்கள், உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்கள்லாம் காட்டுறேன் பாருங்கள், எல்லா ஊடகங்களுமே இது மாதிரி அராக்சி அவர்கள் திரும்பியும் ரிட்டர்ன் பாகிஸ்தானுக்கு வராரு. ஏன்னா அமெரிக்கா பேச்சுவார்த்தையை புறக்கணிச்சதுனால திடீர்னு இங்கே ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிறாரு. ஓமன் விசிட்டதுக்கப்புறம் நேராக இங்கே தான் வரார் அப்படின்ற எல்லா பத்திரிகைகளும், பெரும்பாலான ஊடகங்கள், ஒரு 90% ஊடகங்கள் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதனுடைய விதையை எங்கே போட்டது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தெஹ்ரான் மீடியா வெளியிட்டதாக அல் ஜசீரா வெளியிட்டாங்க. அல் ஜசீரா வெளியிட்டதுக்கப்புறம் எல்லா மீடியாவும் ஓடி அவங்க இப்படிதான்னு வெளியிடுறாங்க. இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னா, இப்போ தமிழகத்திலே ஒரு செய்தி வரும், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் ஒரு சேனல் அடிச்சு விடுவாங்க அவங்களுடைய சொந்த கற்பனை கதையை. அந்த சொந்த கற்பனை கதை என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த செய்திகளில் ஃப்ளாஷ் நியூஸாக ஓடும். கைங்க பயங்கரமாக ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அப்படி ஒரு நியூஸே இருக்காது. இந்த ஒரு டெம்ப்ளேட்டை தான் கடந்த 2-3 மாதமாகவே ஃபாலோ பண்ணிட்டுக்கிறாங்க எங்கள் தமிழ் ஊடகங்கள். பெரும்பாலான நீங்கள் செய்திகள் பார்த்தீங்கன்னா அதோட உண்மைத்தன்மை அப்படின்னு நீங்கள் எடுத்து அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அது அரசியல் கட்சி சமயத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கதையை அடித்து விடுவாங்க. இது மாதிரி இந்த கட்சி தலைவர் போய் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாரு, இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு, இவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்ட்டு. அதில் நிதர்சனமான உண்மை எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த சீட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா, அது என்ன பாஸ் நம்ம நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களேன்ற ஒரு ஆதகம் உங்களுக்குள்ளே வரும், எனக்குள்ள நிறைய வரும். அதனால தான் நிறைய ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. ஆனால் இதே ஒரு கட்டமைப்பை மறுபடியும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மீடியா லெவலில் கொண்டு போகும்போது தான் நம்மளுக்கு அந்த ஆதகம் இருக்குது. அவர் ஆக்சுவலாக அவரோட பிளான் படி எந்த ஷெட்யூல் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. அராச்சி அவர்கள் பாகிஸ்தான் வராங்க, சாயந்தரத்துக்குள்ளே கிளம்புறாங்க, கிளம்பி ஓமனுக்கு போகிறாரு. ஓமன்லேருந்து துருக்கியை பார்த்துட்டு துருக்கியிலேருந்து நீங்கள் மாஸ்கோவில் போயிட்டு இறங்கியிருக்கிறாங்க. இந்த ஷெட்யூல் எங்கேயுமே இல்லையே. இடையில் துருக்கி மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டாக சொன்னாங்க. மீதி எல்லாமே ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் போய் இறங்கியிருக்கிறார். மாஸ்கோவில் போயிட்டு இறங்கி இப்போ புடின் அவர்களை சந்திக்க போகிறாங்க. அடுத்தடுத்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டுக்கான நாங்கள் ஒப்பந்தம்லாம் மேற்கொள்ள போகிறோன்றாங்க. பட் ஓமன் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம டோல்கேட் வசூல் பண்ணால் கூட ஓமனுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் சேர்ந்து நம்ம ஃபண்டிங் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, 2 பேரும் இணைந்து பங்கிட்டு கொள்ளலான்ற பேச்சுவார்த்தை அங்கே பேட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. எனக்கு இடையிலே இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா, நிஜமாகவே அவர் அங்கேருந்து சவுதியுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசியிருப்பாரான்றது எனக்கு இன்னொரு சந்தேகமே வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்கள்னு சொல்லிட்டு இது மாதிரி தன் சொந்த கற்பனை கதைகளை எல்லாருமே அடிச்சு விட்டுட்டு இருந்தா எப்படி தான் பாஸ் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரம் எனக்கு தெரியல பாஸ். ரொம்ப நான் ஆஹா இது என்னடா அது பெரிய ஒம்பா போச்சு அப்படின்னு நினச்சேன். நான் பார்க்கலாம் மாஸ்கோவில் என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்னு. இதில் பேச்சுவார்த்தையே முடிஞ்சிட்ட மாதிரி இங்கே ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எப்பா நீங்கள் பாட்டுக்கு அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் பாட்டு போயிடாதீங்க, எங்களையும் சேர்த்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன கேரண்டி, அரபு நாடுகளையும் நீ தாக்கல் நடத்தாதா, அரபு நாடுகளுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கறது, இதெல்லாம் சேர்த்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்றாரு. இன்னும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தின பாடே தெரியல, எல்லாம் அங்கங்கே ஆளாளும் ஒரு பக்கம் முறுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்க தரப்பில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தெளிவு பிறந்திருக்கு அவங்களுக்கு. சும்மா நம்மளுக்கு பின்னாடியே போனால் அது நம்மளுக்கு அவமானமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம்லாம் எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி செலவு மிச்சம், நேரடியாகவே சம்மந்தப்பட்ட ஈரான் எங்ககிட்ட ஃபோனில் பேசலாம். ஃபோன் ரொம்ப உங்களுக்கு செக்யூரிட்டி தான், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
ஃபோனில் வேணால் பேசிக்கலாம், உங்களுக்கு நம்பர் வேணால் கூட கொடுத்துட்றேன் பாஸ் அப்படின்ட்டாங்க அவங்க. ஏன்னா அமெரிக்கா தரப்பில் சும்மா பேச்சுவார்த்தை கூப்பிட்றேன்ட்டு. ஏன் இந்த முடிவு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானை இன்னுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ சம்திங் அவங்க வந்து ரோல் ப்ளே பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் எல்லா மீடியாவுமே வெளியிடுறாங்க. இது மாதிரி ஆராய்ச்சி இங்கே வராரு, அங்கே போகிறாரு, அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா இது வரைக்கும் அவங்க சொன்னது ஒன்று கூட நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அதுவும் ஒரு தடவை வந்து ஜேடி வேன்ஸ்லேருந்து அந்த டீமே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறும் விமானத்தை காட்டினாங்க, வந்து இறங்கிட்டாங்கன்னு பார்த்தா இறங்கவே இல்லை, அவங்க வரவே இல்லை. அப்போ இது எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து மிஸ்கால்குலேட் பண்ணுறாங்களா, கதையே சும்மா சொந்த கற்பனையை அடிச்சு விடுதா பாகிஸ்தான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது தெரியல. ஏற்கனவே அங்கேயே கலவரமாக இருக்குது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். மறுபடியும் சோமாலியா பக்கத்தில் 2வது கப்பல், ஏற்கனவே ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சுதாரித்து வந்து விட்டுட்டாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் போனதாக சொல்கிறாங்க. மறுபடியும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, 2வது கப்பலை வந்து UKMTO என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6 நாட்டிங்கள் பக்கத்தில் சோமாலியாவில் ஒரு கப்பல் கார்கோ வெசல் ஒன்று கடத்திட்டு போயிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் டெரிட்டரி வாட்டர்லேருந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த தகவல் என்ன கடத்திட்டு போகிறான்னு தெரியல. இப்போ சோமாலியா வேறு சைடில் வேறு பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. இப்போ அந்த கப்பலை திருடிட்டு போகிற வழக்கத்தை வச்சுருக்காங்க, பார்க்கலாம். நேற்று கூட ஒரு கப்பல் பெரிய அளவுக்கு கடந்து வந்ததாகும், அதாவது பனாமா ஃப்ளாக்டு இருக்கக்கூடிய 7 கேஸ் டேங்கர் ஒன்று வந்ததாகும். அதை வந்து பொருளாதார தடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா திருப்பி அனுப்பியதாகவும் சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் USS ஆப்ரகாம் லிங்கனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது, அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கொஞ்சம் தள்ளி செபகர் போர்ட்லேருந்து சிபிள் அளவுக்கு தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். ஆனால் இங்கே அமெரிக்கா என்ன தான் அப்படியே அவங்களோட கப்பல்கள் தடுத்துட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களெல்லாம் மீறி ஈரானுடைய கப்பல் சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவங்க அப்போல்லாம் இல்லை பாஸ், நாங்கள் ரிட்டர்ன் எல்லாமே அனுப்பிட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க இதுவுமே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆக்சியோஸ் பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களாம், நியூக்ளியர் டாக்கு அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் பேச தயாராக இருக்குன்னு சொன்னாங்களாம். பட் அவங்க எனக்கு அது கேட்குற மாதிரி தெரியல. யாருமே அந்த பேச்சுவார்த்தையில் எங்கேயுமே யாருமே கடைபிடிக்கவே கிடையாது. அங்கே இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் குறைந்திருக்கிறதானா குறையல. ஈரான் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்சிட் பண்ணாங்க, இது மாதிரி தாக்கல் நடத்தினாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேன்னாங்க. பட் இன்னும் அதையே கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தாக்குதல் ஒரு 10 நாளைக்கு குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது, இன்றைக்கி அதிகமான தாக்குதல். பதிலுக்கு ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க, அந்த பதிவு மேபி அந்த அசம்பிளான இடத்துல உங்களுக்கு 2 ஒரு வரைபடத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த வரைபடத்தில் முக்கோணம் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல IDF சோல்ஜர்ஸ் வந்து குழுமி இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. படுகாயம் அடைந்திருப்பாங்க, இல்லை சம்திங் இறந்திருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமாக ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போகிறேன் அந்த பதிவுகளுமே பார்க்க முடிகிறது. நேற்று லெபனான் மீது 8லேருந்து 10 இடங்களை குறிவைத்து மிக ஒரு கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்கன்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ நேற்று ட்ரம்ப் அவர்கள் அந்த டின்னர் ஹாலில் கீழே நடந்த தாக்குதலில் திடீர்னு ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டு, அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் வெள்ளை மாளிகை எல்லாமே கண்ணாடி ரூம் உருவாக்கணும், எல்லாமே வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒபாமா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, வெள்ளை மாளிகையில் வந்து இந்த மாதிரி ஒரு துப்பாக்கிச்சூடு வந்து அவனுடைய நோக்கங்கள் என்னன்னு முழுமையாக தெரியல, இருந்தாலும் ஜனநாயகத்தில் வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்களோட பேட்டியில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆரம்பகட்ட விசாரணையில் அவன் வந்து ஆன்டி கிறிஸ்ட், அதாவது கிறிஸ்டியானிட்டியை விரும்பாத ஆள் அவர். அது இல்லாமல் கிங் வந்து இருக்கக்கூடாதுன்ற போராட்டத்தில், அதாவது ஈரானுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தில் இங்கே அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் இங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டான் அவன். அந்த கோணத்தில் தான் விசாரிக்கிறாங்கன்றாங்க. ஸோ சுற்றி வளைச்சி எங்கே நிற்பாங்க, அது எங்கே போவாங்கன்றது நான் விடையை உங்களுக்கே கொடுத்துட்டேன். ஏன்னா ஃபைனலாக ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டாரு. அவன் 2 போராட்டம், ஒன்று வந்து கிறிஸ்டியன் பிடிக்கலன்ற ஒரு ஆங்கிள் அவன் இருக்கான், 2வது அந்த கிங் இஸ் கான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவருக்கு எதிராக ரீசெண்டாக கூட அந்த கிங்குக்கு எதிராகவும் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் ப்ளஸ் ஈரானுக்கு ஆதரவாகவும் ஒரு சில போராட்டம் பயங்கரமாக நடந்தது இல்லையா, அதில் ரொம்ப முதன்மை ஆளாக இருந்தான் இவன் அப்படின்ற ஒரு பகீர் குண்டியும் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டு, இது கடைசியில் போயிட்டு ஈரான் கிட்ட தான் நிற்குன்றதில்ல நான் தெளிவாயிட்டேன். கண்டிப்பாக ஈரான் பின்புலமாக இருக்குன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வராங்க. மேபி இது வந்து அடுத்த கட்ட தாக்குதல் கொண்டு போகிறாங்களான்னா இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது, ஆயுதங்கள் வந்து இறங்கிட்டு தான் இருக்குது பாஸ், ரெஸ்ட்டே கிடையாது, இறங்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஈரான் இது வந்து மிரட்டலுக்கான ஒரு துணியாக பார்க்குறாங்க. பட் நான் வந்து இது தாக்குதலுக்கான ஒரு அட்டாக்காக பார்க்குறேன் நான். ஏன்னா
மறுபடியும் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் கொண்டு வந்து ஆயுதங்களை இறக்கியிருக்கிறாங்க. ஃபைனலாக அமெரிக்கா ஒன்றே மட்டும் சொல்லிட்டாங்க, பழையபடி எங்களால் உக்ரைனுக்கு உதவி பண்ண முடியாது, இப்போ எங்களோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது, அதனால் நாங்கள் எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. நான் மாலி விவகாரத்தை சொல்லிடுறேன். நான் மாலியில் மிக முக்கியமான நகரங்கள் ஒன்று கிடால் அப்படின்ற ஒரு நகரத்தை முழுமையாக இந்த பேக்டு குரூப்ஸ், அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக போரிடக்கூடிய ஜேஎன்ஐஎம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எஃப்எல்ஏன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரீ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எஃப்ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்க, ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரஷ்யா உள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி யாருக்கும் எந்த சேதாரம் இல்லாமல் அந்த கிடால் அப்படின்ற ஒரு நகரத்தையே வந்து முழுமையாக காலி பண்ணிட்டு வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. யார் அங்கே ஜுண்டா ராணுவம், மாலியில் இருக்கக்கூடிய ஜுண்டா ராணுவத்துக்கு யார் ஆதரவு கொடுக்குறதுன்னா இங்கே ரஷ்யானுடைய ஃபோர்ஸஸ், ஐ மீன் வேகனார் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த வேகனார் குரூப் வந்து அதுக்கு முன்னே ப்ரொகோசின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த குரூப் வந்து பெருசாக ஆதரவு கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஹெலிகாப்டர் மூலியமாக நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க, பதிலுக்கு அவங்க ஹெலிகாப்டர் ஷூட் அடித்தாங்க. ஸோ இந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. பெரிய அளவுக்கான இந்த குழுக்கள், இந்த தீவிரவாத குழுக்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது, மாலினுடைய அரசாங்கத்தை சின்னாபின்னமாயிட்டாங்க. ஸோ ரஷ்யாவுடைய உதவி இந்த இடத்துல எடுபடலை. இப்போ மறைமுகமாக என்ன சொல்ல வராங்கன்னா, எங்கள் நேட்டோ நாடுகளையும் ஃப்ரான்ஸையும் துரத்தி விட்டுட்டு தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறன்ற பேரில் ரஷ்யாவை நம்பி போனீங்க, ரஷ்யா அவங்களையே காப்பாற்ற முடியல, உக்ரைன்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கு, இப்போ இங்கே இருக்கிற நாட்டையும் இழந்துட்டீங்களா மாலி, இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு ஃப்ரான்ஸ் தரப்பில் கேள்வி கேட்குறாங்க. ஏன் ஃப்ரான்ஸ் தரப்பில் இந்த ஒரு கொஷின் வருது, அதாவது ஃப்ரான்ஸுடைய பத்திரிகைகள்லாம் இந்த ஒரு கொஷின் வருது அப்படின்னா, வந்த உடனே இந்த மாலி, நைஜர், கீழே இருக்கக்கூடிய பர்கினோ, இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸுடைய படைகளை தான் வெளியேற்றினாங்க. நேட்டோடைய உதவியோடு இருந்தாங்க, எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இது ரஷ்யாவை சார்ந்து போகிறதுனால உங்களுக்கு சேஃப் இல்லை, நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இலக்க நேரிடும், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, எங்களை நம்பி வாங்க, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்கள் நாட்டை மீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஸ். ஆனால் நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தோம்னா இந்த அஸ்வாட் லிபரலேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எல்ஏன்னு சொல்லுவாங்க, அதுவும் அல்கொய்தா குரூப்ஸ், அல்கொய்தா சம்மந்தப்பட்ட ஜேஎன்ஐஎம்னு சொல்லுவாங்க, இந்த தீவிரவாத குழுக்களும் முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவங்களை அனுப்பி வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். வீடியோ நிறைவு பகுதியில் மியாஷி ஆண்டோ அவர்கள் வந்து வழக்கமாக மால்டோவா வந்து தனது நடுநிலையை வந்து வகிப்பாங்க, நியூட்ரல் பொசிஷனில் இருப்பாங்க. இந்த தடவைலாம் நான் நியூட்ரல் பொசிஷன்லாம் கிடையாது, உக்ரைனுக்கு ஆதரவாக என்னன்னாலும் செய்ய தயாராக இருக்குன்ற மாதிரி மியாஷி ஆண்டோ அவர்கள் டென்ஷனாகிறாங்க. இப்போ விட்டால் அவங்க ஆளுங்களை எல்லை பகுதியில் போய்ட்டு ரஷ்யாவை அடிச்சிடறீங்களான்ற ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது தெரியல. ரஷ்யா தொடர்ந்து ஒரு சில துறைமுகங்களை, ஒடிஷா போன்ற உக்ரைனுடைய துறைமுகங்களை தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. இன்று கூட மிக கடுமையான தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அர்மீனியானுடைய பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போயிருந்தார், பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ 2 வாரத்தினால ரொம்ப நீட்டாக சொல்லிட்டார், உங்களுக்கு வந்து 10 லட்சம் லிட்டர் கேஸ் $177.5, 10 லட்சம் லிட்டர் கேஸை வந்து எவ்வளோ, $177.5 தான் உங்களுக்கு. இதே மதிப்புடைய கேஸை ஐரோப்பா எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு, $600 வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட 400க்கு மேலே வந்து வித்தியாசம் வருது. அப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 433 சம்திங் வருது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் பிளஸ்டு, அதாவது நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அதே அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுற ஐரோப்பா எந்த நிலைமையில் இருக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. சரி, மனசு நல்ல பிட்டை தான் போட்டிருக்கிறாரு. இந்த ஐரோப்பா தரப்புலையும் கேட்டிருப்பாங்க, என்ன வித்தியாசத்தை பாருங்கள், நான் உங்களுக்கு $177 கொடுக்குறேன், இதே மதிப்பை அவங்க $600 கொடுத்து வாங்குறாங்க. அது இன்னும் ஃபிட் பண்ணி மக்கள்கிட்ட எவ்வளோ கொண்டு போய் சேர்த்த போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அர்மீனியா நோட் பண்ணிக்கோங்க, யார் பக்கம் இருக்கணுன்றது நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. அர்ஜென்டினாவில் இதுக்கு முன்பு இருந்த எதிர்க்கட்சி, அதாவது எக்ஸ் பிரசிடென்ட், இந்த பிரசிடென்ட் வந்து கொஞ்சம் ஊழல் வழக்கில் மாட்டுறதுனால அவரோட சொத்துக்களை முழுமையாக முடக்க சொல்லிட்டாங்களாம். அதனால் மெல்லைக்கிட்ட எதிர்த்தா அவங்களோட தொல்லையாக கூட முடியாது, அடிச்சிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இனி நாங்கள் நாட்டில் ஊழல் இல்லாத அரசாங்கத்தை உருவாக்க போகிறோன்னு எக்ஸ் பிரசிடெண்ட்டை முழுமையாக சொத்துக்களை முடக்க வச்சுருக்காங்கன்றது கூடுதல் தகவல். 3 செய்திகள், முத்தான செய்திகளை பார்த்தலாம். ரஷ்யானுடைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சைபீரியானுடைய அலோசியா ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது, அதில் 24,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பெடலாய்ட் ரோட்டிஃபர் அப்படின்ற ஒரு ஜோம்பி வாம் சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, நுண்ணுயிரியை. இப்போ கொண்டு வந்து வாமாக கொண்டு வரும்போது உயிர் பித்திருச்சு. உயிர் வந்ததுக்கப்புறம் அதற்கான செரிமான மண்டலம்,
அதாவது ஜீரணிக்கிற மண்டலங்கள் இருக்குது, அதுக்கு நரம்புகள் இருக்குது, தசைகள் இருக்குது, எல்லாமே மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சான். இதமான வெப்பநிலையில் மறுபடியும் உயிர் தெழுந்திருக்கிறதாம். அதனால் இது வந்து ஒரு ஜோம்பி வார்ம் அப்படின்றாங்க. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி 24,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்த இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் உயிர்ப்பித்திருக்கிறோன்றாங்க. இந்த மாதிரி பழைய வைரஸ் எல்லாம் தூக்கி உயிர்ப்பிக்கிறனால தான் நாளைக்கு நம்மளுக்கு டேஞ்சராக போயிருமான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம், பொறுத்து இருந்து. நார்வே அரசாங்கம் ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து 16 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை செல்ஃபோன் பயன்படுத்த முடியாத அளவுக்கான ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை கொண்டு வர போகிறாங்களாம். இனி மெட்டா, டிக்டாக், ஸ்னாப்சாட், எக்ஸ்தலம் போன்றதை டோட்டலாக நீக்கப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு ஆர்டிஐ ஒன்று, ரஷ்யா கிட்ட தான் நம்ம எவ்வளோ ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஐ மூலமாக கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. அதற்கு இந்தியா தரப்பில் அதை வந்து நாங்கள் ரகசியம் காக்கிறோம், அதனால் உங்களிடம் சொல்ல முடியாதுன்னுட்டாங்க. ஒரு 4-5 வருடங்களாக வறட்சியின் பிடியில் இருந்த ஈரான் நல்ல ஒரு சந்தோஷ செய்தியில் இருக்காங்க. நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு 20 நாட்களாக. இந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான மழை பொழிவு. ஏற்கனவே போன வருஷம் ரஷ்யாவுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வர வேண்டிய மழையை கூட மேலே வந்து உறிஞ்சி எடுத்துடுறாங்க அமெரிக்கா, அதனால் எங்களுக்கு பஞ்சத்தை உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. பட் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அருமையான மழை, சூப்பரான மழை, அனைத்து அணைகளும் நிரம்பி வழிகிறது. அங்கே ஈரான் மட்டும் கிடையாது, பக்கத்தில் சிரியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஈராக், இது மூன்றுமே வந்து பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு, அனைத்து அணைகளும் நிரம்பி வழிகிறதுன்றது கூடுதல் தகவல். சமீப காலமாக சவுதி அரேபியா, ஓமன் போன்ற இடங்களில் கூட நல்ல மழைப்பொழிவை வந்து பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.